ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மேக்ஸில் ஒரு கஷ்டமான ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா, 3 consecutive numbers whose sum of square of first number and product of other two is 46. Find all numbers. ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 consecutive numbers, அதாச்சு அடுத்தடுத்த நம்பர் 3, லைக் 4, 5, 6, 7, 8, 9 அந்த மாதிரி 3 நம்பர் தொடர்ந்து வர நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர், அதாச்சும் அந்த 3த்துல சின்ன நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு அதையும் அந்த மீதி இருக்கிற 2 நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுற ஒரு ஆன்சர் வரும். ஸ்கொயர் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து 46 வரும். இப்போ இந்த 46 வர்றதுக்கு அந்த 3 நம்பர் வேணும். அந்த 3 நம்பர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பாருங்க கை. நம்ம இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு 46 கொஸ்டினை நம்ம டிரைவ் பண்ணுது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வேரியபிள் வச்சாதான் அது வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் x1 x ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 46. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னொரு மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 2, 2x. ஓகே, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ், எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ 2 இன்டூ 1 2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதில் காமன் எடுத்துக்கலாம். ஆடிங் சப்ராக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2x ஸ்கொயர், ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2x ஸ்கொயர், 2x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. வேரியபிள் சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 44 இருக்குது, ஆனால் இங்கே 46 இருக்குது. எப்படி இந்த 2 நான் இங்கே கொண்டு போய்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 44 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 44 ஒரே சைடு கொண்டு வந்துடுறேன், -44. ஸோ இப்போ நீங்கள் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 88 வரணும். அதே 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணவோ வந்து உங்களுக்கு 3 வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 8x மைனஸ் 44 போட்டால் நமக்கு வந்து 0 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2x ஸ்கொயருக்கும் 11xக்கும் காமன் என்ன, எக்ஸ், 8x ஸ்கொயருக்கும் 44க்கும் காமன் என்ன, 4 எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதில் மீதி இருக்கிறது எங்கள் ப்ராக்கெட்குள்ளே போட்டால் சேமாக வருது. அந்த சேமாக வருது வெளியும், அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்குள்ளே வருது எடுத்துக்கணும். ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ வருது, 11 மைனஸ் 2, அதுக்கப்புறம் 4. ஸோ அதில் 4 தான்